தம்பி நல்லா இருக்கீங்களா? கலிஃபோர்னியால காவாவை கழுவிட்டு இருந்தான். தம்பி உனக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையும் சொல்லு, அண்ணன் பண்ண மாட்டேன். இப்படியே ஒரு 3 to 4 ரூபா ஆயிடும் சாலிடா. 3 to 4 ரூபா தானே ஜிபே பண்றேன்ப்பா உடனே. எனக்கு தெரிஞ்சு நீங்க தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு. எல்லாம் தம்பி நல்லா புரிஞ்சுக்க, நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தர கேமராமேனா கூப்பிட்டுருக்கேன். உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதை பண்ணிக்க. உனக்கு கல்யாணமே ஒரு கேடு. சரி அவங்ககிட்ட என்ன சொல்லுமோ சொல்லிக்க, சரியா? ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது தம்பி, நீ பாரின்ல படித்தவன். கலிஃபோர்னியாவில் காவா கழுவிட்டு இருந்த ஒரே காரணத்துக்காக உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், சரியா? அவங்ககிட்ட ஆசை சொல்கிறேன். தம்பி எங்கே போனான்னு தெரியல, அந்த கேமராமேன் வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி போச்சு. வாங்க தம்பி வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? என்னப்பா பலாப்பழத்தை தலையில கோத்து வச்சிருக்க? அப்படிதானே ஸ்டைலுன்னு, எனக்கு பிடிச்ச ஸ்டைலுன்னு. அது தம்பி இதுதான் என்னோட தம்பி. தம்பி நல்லா இருக்கீங்களா? கலிஃபோர்னியால காவாவை கழுவிட்டு இருந்தான். எல்லார்கிட்டையும் சொல்றேன் தம்பி, நம்ம தொழில சொல்லணுமா இல்லையா? அதுக்காக சொல்லுதேன். இங்கே பாரு, இவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும், சரியா? அவனுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு யாராவது கிரியேட்டிவாக கேட்டாங்க. நான் ஊரில் நிறைய நல்ல ஃபோட்டோகிராஃபரை பார்த்தேன், ஆனால் அதில் நீ இல்லை. இருந்தாலும் உன்னை தேர்ந்தெடுத்து, ஏன்னா நீ தாமஸ் சாரோட தம்பி, உன்னை நம்பி ஃபோட்டோகிராஃபராக ஏற்றிருக்கேன். நமக்கு கேமராவுக்கு காசு விஷயத்தில் பஞ்சம் கிடையாது, நமக்கு பெருமை தான் முக்கியம். எப்படி? பெருமை தான் முக்கியம். அதுக்காக நீ என்ன பேக்கேஜ் சொல்லு, நாங்கள் பண்ணலாம். ஆக்சுவலி we have lots of packages. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து தம்பி ஏதாவது துப்பிட்டு பேசுப்பா, என்ன வாயில் எதுவும் பேசிக்கிட்டு இருக்க? அண்ணனுக்கு புரியல, தமிழில் பேசுப்பா, தமிழில் தானே இருக்கும். என் தம்பி கலிஃபோர்னியா போனாலே தமிழில் அழகாக பேசுவான். நீ என்னப்பா நம்ம ஊரில் இருந்துட்டு இப்படி இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்க? அண்ணே நம்ம கிட்ட நிறைய பேக்கேஜ் இருக்கு, உனக்கு என்ன மாதிரி பேக்கேஜ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இது மாதிரி நம்ம பேசலாம். தம்பி நான் வந்து 12ஆம் கிளாஸ் ஃபெயில், இவன் வந்து டிகிரி முடிச்சுட்டு கலிஃபோர்னியாவில் காவா கழுவிட்டு இருந்தான். இதை சாரை சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அதை பற்றி தெரிஞ்ச இவனே சொல்லுவான்னு சொல்லுதேன். தம்பி உனக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையும் சொல்லு, அண்ணன் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நீ சொல்லு, சரியா? சொல்லு தம்பி, என்ன வேணும்? பல்ல காட்டாது, சொல்லு. எனக்கு வந்து ட்ரோன் வைக்கணும், அப்புறம் வந்து ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஷூட் எடுக்கணும், கிராண்டாக மஹாலில் நடத்தணும். இப்போ ஏதோ பெருசாக பேலஸ்லலாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி பேலஸ்லலாம் வைக்கணும். பாத்தியா? அதான். இதெல்லாம் பண்ண முடியுமாப்பா? நீங்களாம் பண்ண முடியும். இதெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா ஒரு எப்படியும் ஒரு 3 to 4 ரூபா ஆகிடும் சாலிடா. 3 to 4 ரூபா தானே ஜிபே பண்ணுறேன்ப்பா உடனே. 3 to 4 ரூபான்னா நான் சொல்கிறது 3 ரூபா 4 ரூபா இல்லைண்ணே, 3 லட்சம் 4 லட்சம் லட்சம் லேக்ஸ். லட்சத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கான் இவன். ஏதாவது தம்பி கல்யாணமே கோயிலில் 2 வாழை மரத்தை வச்சு நான் கல்யாணம் பண்ண போகிறோம், புரியுதா? அதுவும் இவன் பேர், இவன் சின்ன பையன் தான் கேட்குறானா கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி நல்ல பட்ஜெட்டில் சின்ன பையன் ஆசைப்படுவான் தம்பி. அதுக்காக எல்லாத்தையும் செய்ய முடியுமா? 1 லட்சம் நம்ம பட்ஜெட் இல்லை தம்பி, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வேற ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுங்க. ஆஃபர்லாம் இல்லையா, அவன் கேட்குறதுக்கு அதுதான் சார்ஜ். சரி எனக்கு வந்து இது ஸ்பிளிட் அப் கொடுங்க. ஆட்டினானா தெரியாது யாருக்கு நான் கொடுக்குறேன் ஐயா உங்களுக்கு. சொல்லுங்கப்பா எப்படி? ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் இப்போ இவர் கேட்டதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 2 நாள் நடக்கும் கண்டிப்பாக. அது கிராண்டாக நடத்துறதுனால சொல்கிறீங்க, ஜாம்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபி இப்படி கலக்கி போட்டு பார்த்தாலே ஒரு 1 லட்ச ரூபா வந்துடும்னு வச்சுக்கோங்க. தம்பி எந்த கேமராவில் எடுக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் மிரர்லெஸ் கேமரா தான் ஃபுல்லாக, இப்போ எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐஃபோனை வாடகைக்கு எடுத்துருங்க. அதை எடுத்து வந்து வச்சா எவ்வளோ ஆகும்? அது நீங்களே பேசாமல் அது வாடகை கொடுத்துலாமே. சூப்பர். அப்போ அந்த ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபி நம்மளே பண்ணி போண்டா. நீ ஐஃபோன் வச்சிருக்கலாம், அதை எடுத்துருவோம். அடுத்து என்ன தம்பி செலவு? அடுத்தது மண்டபம். அவர் கேட்குற மண்டபம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இந்த அரசு கொடுக்குறாங்களா அந்த மாதிரி மண்டபம் எடுத்துக்கோங்க. அதுனா ஒரு 1 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. அரசு மண்டபத்து வெளியில ஒரு கோயில் இருக்கும்ல? ஆமா, அந்த கோயிலில் காசு கேட்பாங்க. சின்ன பிள்ளையார் கோயில், அதுக்குள்ள அங்க என்ன பண்ணுவீங்க? இல்லப்பா, பிள்ளையார் கோயில் வெளியில இருந்து கல்யாணம் பண்ணல. பிள்ளையார் கோயில் வெளியில இருந்து கல்யாணம் பண்ணி அது காசு கொடுக்கணுமா? ஆமா கொடுக்கணும். ஒரு 5 ரூபா காணிக்க போட்டுருவோம், முடிஞ்சு. அப்புறம் வேற என்ன? அவர் கேட்குற மாதிரி கிராண்டா ஷூட் பண்ணோம், லைக் இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கணும், ட்ரெஸ் துணிமணிகள் வாங்கணும்னா அதுவும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஆக மொத்தம். நான் என்ன சொல்றேன்னா, சரவணா ஸ்டோர்ஸ் போயிடுவோம். நீ பேக் எடுத்துட்டு என்ன பண்ற, சரவணா ஸ்டோர்ஸ் வந்துரு. அங்கே போய் ட்ரையல் ரூம் பார்ப்போம்ல, அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு ட்ரையல் ரூம் உள்ளே போயிட்டு நீ போட்டோ எடுக்கிற. அதுவும் போன்ல, அது நான் கொடுக்குற போன்ல எப்படியா இருப்பா முடிச்சிடுறேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் அதே ஆல்பம் போட்டு கொடுத்துரு. ஸோ அதுக்கு நமக்கு செலவே இல்லைல்ல. நான் உனக்கு வந்து 50 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் வாங்கி கொடுத்துறேன் அன்றைக்கி ஃபுல்லாக. அண்ணா எனக்கு புரியல, எப்படி அது ஃபோட்டோகிராஃபரை மட்டும் எப்போவுமே எல்லாரும் தாழ்த்தி பார்க்குறீங்க, அது எனக்கு ஒன்றும் புரியல. நாங்களும் மனுஷங்க தாங்க, நாங்கள் மட்டும் பழைக்க வேணாமா? நீங்களே எப்பப்பாரு வந்து பழைக்கணும்னா எப்படி அது? தம்பி அதை சொல்ல பார்த்து சோசியல் மிச்சத்தை கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்லுதுன்னா இப்போ 2 முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் வேற என்ன செலவு? அதுதான் மொத்தத்தையும் சொல்லிட்டீங்களே. சாப்பாடுக்கு எப்படியும் அங்கே கண்டிப்பாக 1 லட்ச ரூபா ஆகிடும். ஸோ மொத்தம் 4 சாப்பாடுக்கு எதுக்கு 1 லட்சம்? நான் சொல்லுறேன் கேளு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோயில் வாசல் அன்னதானம் போடுவோம்ல, நம்ம சொந்தக்காரெல்லாம் முன்னாடி உட்காந்துருவோம். தம்பி நீங்கள் முதல்ல போய் உட்காந்துருங்க, சாப்பாடு போட்டு முடிச்சிருவோம். மொத்தமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு
பட்ஜெட்டே 20 ரூபா தான். உனக்கு நான் 50 ரூபா சாப்பாடு வாங்கி தரேன் தம்பி. நீ கலிஃபோர்னியாவில் காவா கழுவி சம்பாரிச்ச காசு இந்த மாதிரி வீணடிக்க வேணாம் தம்பி. வேற என்ன கேட்டா? ட்ரோன் கேட்டான் தம்பி. நான் சொல்றது கேள்ப்பா. இந்த ட்ரோன் எப்படி பறக்க விடுவேன்? மேலே பறக்க விடுவேன். அது ஊருக்கே தெரியும்ப்பா. மேலே தலைமையில பறக்க விட மாட்டேங்களா? நாங்களாம் வந்து காலங்காலமாக ட்ரோன் பார்த்து பயந்தவா. அதனால ட்ரோன் வேணாம் தம்பி. நம்ம இந்த இது காத்தாடி வாங்கி சுற்றுவோமே, அந்த காத்தாடி எடுத்து என்ன பண்ணுறேன், இப்படி ஃபோனை கனெக்ட் பண்ணி ஓட்ட விட்றேன். சூப்பரா. அடுத்துப்பா வேற என்னப்பா இருக்கு? லைவ் போகணுமாப்பா தம்பிக்கு. ஐஃபோனில் லைவ் போட்டு கொடுத்துட்றேன். அது காசு செலவு கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டே வந்து 30 ரூபாயில் நம்ம கல்யாணத்தை முடிக்கிறோம். டேய் தம்பி, நீ என்னடா கரெக்டாக உங்க அண்ணன் பேசி சொல்லிட்டு வர மாட்டியாடா? தம்பி நான் போயிட்டேன்னு நினச்சி பேசிட்டு இருக்கேன் தம்பி. நான் பக்கத்தில் இருக்கேன் தெரியுதா? இங்கே இருக்கேன் அண்ணன். இந்த பேர் அண்ணன் மனுஷனுங்க நீங்க இருக்கிறத. சரி, நான் என்ன சொல்லுதேன்னா, கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது தம்பி. உனக்கு ஓகே தானே? அண்ணன் சொல்லுறதுல கரெக்டு தானே? அண்ணன் சொன்ன கோட்டை தாண்ட மாட்டான் தம்பி. அவன் பேர் என்னன்னு கேட்டியா? தம்பி உன் பேர் என்னப்பா? கடப்பாறை காத்த வராயன். கடப்பாறை எடுத்து குத்த ஆரம்பிச்சானா குத்திக்கிட்டே இருப்பாரா தண்ணி வர அளவுக்கு. சரியா? அதனால வந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க தம்பி. எனக்கு தெரிஞ்சு நீங்க தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு. நாங்களே போன்ல எடுத்து உங்களுக்கு கொடுத்துறோம். ஆல்பம் எவ்வளோ ஆகும் தம்பி? ஆல்பம் எப்படியோ 50,000 ரூபா வந்துடும். 50,000 ரூபாய் எதுக்கு தம்பி ஆல்பத்துக்கு? என் கல்யாணத்துக்குலாம் 50,000 ரூபாய் ஆகலையே. என் கல்யாணத்துக்குலாம் மொத்தமே 20 ரூபா தான் ஆல்பத்துக்கு தம்பி. அவ்வளோலாம் செலவு ஆகக்கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரு 10 ரூபா நோட்டு ஒன்று வாங்கி தரேன் உங்களுக்கு. அந்த அட்டையில பேப்பரை கிழிச்சு அந்த போட்டோவை ஒட்டிடுவோம். அந்த நோட்லேயே வச்சுப்போம். அன்ரூல்டு நோட்டில் வாங்கி ஒட்டிடுவோம். எதுக்கு ஆல்பத்துக்கு? 10 ரூபாயில் முடிக்கலாமே. ஆக மொத்தம் இந்த கல்யாணத்துக்கு 50 ரூபா தம்பி தேவைப்படுது. இந்த பையன் ஏமாத்து. ஏடா கல்யாணம் வேணாமா உனக்கு? கல்யாணம் வேணாமடா? அண்ணே நீ என்னன்னே பேசிட்டு இருக்கிற? எப்ப பாரு அல்ல தம்பி, உனக்கு போட்டோகிராஃபரை வாழ வைக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதானே? எப்ப பாரு போட்டோகிராஃபர் வந்து இப்படி முடிச்சிடலாம் அப்படி முடிச்சிடலாம். எங்க கஷ்டத்தை ஒரு நாளாவது வெளியே வந்து பாருங்கண்ணே. பார்க்காம நீங்க வந்து தம்பி 1 லட்ச ரூபா இதை குறைச்சிக்கலாம், 1 லட்ச ரூபா இங்கே குறைச்சிக்கலாம். அப்ப என்னெல்லாம் பார்த்தா நாங்களாம் என்னன்னே தம்பி அதோட கடை திறந்துட்டீங்க தம்பி. இருந்தாலும் எங்களுக்கு போட்டோகிராஃப் ஆடாது தம்பி. குழப்பம் தம்பி. தம்பி ஒரு கல்யாணமே கிடையாதா? டேய் என்னடா பண்றீங்க? டேய் போட்டோகிராஃபர் எப்படா வாழுவோம்? வாழ்க்கையாவது ஒண்ணு. வராங்க இவங்க பாட்டு பேசுறாங்க, அமௌண்ட் என்ன பாரு ஃப்ரீயா எடுத்து கொடுக்கணுமா? ஐபோன்களே எடுத்து தருவாங்க. தம்பி நான் என்ன சொல்லுதேன்னா தம்பி, கல்யாணன்றது 1000 காலத்து பயிர். நான் என்ன சொல்லுன்னா, அந்த கல்யாணத்துக்கு போட்டோகிராஃப் போயா இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு எதுக்குற 4 லட்சம், அதுவும் போட்டோகிராஃபுக்கு ஐபோன் எடுப்போம்ல நானு.